ஆட்டோக்காரங்க வந்து போன வாட்டி கூட எனக்கு கிண்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆட்டோக்காரங்க 5 பேர் சேர்ந்து மடக்கி என்னை ஃபோட்டோ எடுத்து நீ ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. நான் வந்து ரேபிட் ஆஃபீஸ் சொல்லி கிண்டி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்புறம் கூப்பிட்டு மிரட்டினாங்க. ஆனால் வந்து அவங்க இடிக்கிற மாரி வராங்க, ஓட்டக்கூடாதுன்றாங்க, மிரட்டல் அதிகமாக இருக்கும். நாங்கள் பாதுகாப்பாக கூட்டின்னு போகிறோம், பாதுகாப்பாக. அதுவே நிறைய பேர் தப்பாகவே பேசுகிறாங்க. ஒரு விபச்சாரம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ண பொருளையே கலப்பி விட்டு எல்லாமே எங்கள் மேலே திணிக்கிறாங்க. வண்டி டியூ 2 பசங்க சாப்பிட்ணும், எல்லாமே வாழ்வாதாரம் எல்லாமே எனக்கு ரேபிட்டோ தான். அதனால தடை பண்ணாங்கன்னா என் ஃபேமிலி டோட்டலாக வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடும். ஏன்னா நான் சிங்கிள் பேரண்ட், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு வந்து இந்த ஒரு இதில் எனக்கு ஒரு 2 கட்டை வேறு இல்லை. என்னால் எந்த வேலைக்கும் போக முடியாது. இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? ஹஸ்பண்ட் டிரைவராக இருக்கார், அவர் என் கூட இல்லை. கர்ப்பிணி பெண்களும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்காக. என்னன்னா 9 மந்த்து ஒரு லேடி வராங்க ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு. அவங்க வந்து நான் சொன்னேன், மேம் 9 மந்த் ஆயிடுச்சு, என் கூட எப்படி நீங்கள் கம்ஃபர்டபுளாக வர முடியும்ன்ட்டு. இல்லைம்மா உங்கள் கூட தான் நான் கம்ஃபர்டபுளாக வர முடியும். ஏன்னா ஆட்டோக்கார் வந்து ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறாங்க, 50 ரூபா எக்ஸ்ட்ரா தரியான்ட்டு வேறு கேட்குறாங்க. அது எங்களுக்கு வந்து வேண்டாம், நீங்கள் வந்தால் போதும், நல்லா இருக்கும். இந்த வேலைக்கு வந்ததுக்கப்புறம் கஸ்டமர் பேசுகிறதெல்லாம் எனக்கு கேட்கும் போது, வெளியுலகம் பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, மனசும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கஸ்டமரும் வந்து திருப்தியாக ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் கூட வர்றதுனால. அவங்களும் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு அக்கா தங்கச்சியாக இது பேசிகிட்டு இருக்காங்க எங்ககிட்ட. சில ஆட்டோக்காரங்க 100க்கு ஒரு 2 பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இடிக்கிற மாதிரியோ, ஒரு மாதிரியா பேசுகிற மாதிரியோ, அவங்க தொழில் நாங்கள் திருடிக்கிட்ட மாதிரியோ, இந்த மாதிரியெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஸ்டமர் ஏறுறதுக்குள்ளேயே அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அவங்க அந்த கஸ்டமரே கேட்குறாங்க, என்னன்னா எதுக்கு இப்படி இந்த மாதிரி கத்துறீங்க நீங்கன்ட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது எங்களோட வேலை, எங்களோட இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்ற மாதிரி. நாங்கள் சிஎம் சார்கிட்ட கேட்டுக்கிறது ஒரே ஒரு கேள்வி தான், இது நிரந்தரமாக எங்களுக்கு பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் சார், இல்லைன்னா நம்ம வாழ்வாதாரம் வந்து பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். ஹாய் மேம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு வேலை பார்த்துருப்பீங்கல்ல, அதுக்கும் இப்போது பிங்க் ரேபிடோ இப்போ ஓட்டிகிட்டு இருக்கீங்கல்ல, இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது? மற்ற வேலைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமிங்க்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு இன்சென்டிவ் வரும். இது அப்படி கிடையாது. நாங்கள் சென்னையில் எங்கே வேணாலும் போய் ஆன் பண்ணலாம், எங்கே வேணாலும் ஆஃப் பண்ணலாம். இப்போ சப்போஸ் எங்கள் குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா நாங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். மற்ற வேலையில் அப்படி போக முடியாது. அப்படி போனால் இன்சென்டிவ் வராது. நாங்கள் இன்றைக்கெலாம் கஷ்டப்பட்டது இன்சென்டிவ் கட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து அப்படி எந்த ஒரு விதிமுறையும் இல்லாததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த சேலரி இப்போ வருதில்ல, ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இதை வச்சு உங்களால் ஃபேமிலி ரன் பண்ண முடியுதா? ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து 1000 ரூபாயிலேருந்து 1500 2000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். நாங்கள் ஒரு 50 ரூபா இருந்தால் கூட போதும். நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இது ஏர்ன் பண்ணிடுவோம். வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நாங்கள் ஆன் பண்ணும் போது 0ல் இருக்கும் எங்கள் அமௌண்ட்டு. நாங்கள் வீட்டுக்கு போகும்போது 1000 1500 அந்த அமௌண்ட்டை பார்க்கும் போதே எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 30 35 அவ்வளோ வந்து சம்பாதிக்கணும். ஏன்னா குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு இந்த வேலை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பிங்க் ரேபிடோவில் வந்துட்டு நிறைய சலுகைகள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதையும் தாண்டி இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்துட்டு நீங்கள் சந்திக்கிறீங்க? பிரச்சனைகளை சந்திக்கிறோம்னா ஆட்டோக்காரங்களை தான் நாங்கள் பிரச்சனை சந்திக்கிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இதேமாரி அவங்க சொன்னது தான், எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் தராங்க. நாங்கள் வந்து என் பேர் கோடீஸ்வரி, நான் வந்து சிங்கிள் பேரண்ட் தான், எனக்கு 2 பசங்க. ஆனால் இதில் நான் எய்ன் பண்ணுறது வந்து 2500 3000 அந்த மாதிரி எய்ன் பண்ணுவேன். அதுதான் அவங்க ஃபுல்லாகவே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதுதான். நான் ரெண்ட்டு கொடுக்குறதுலேருந்து வண்டி டியூ எல்லாமே இதே தான், ஃபுல் டோட்டல் இதே தான். எனக்கு கட்டுப்படி நல்லா வசதியாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இது சூஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ அவங்களால தான் எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அவங்க ஓட்டக்கூடாது, அவங்களால எங்களுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. போன வாட்டி கூட அப்படி தான் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு 50 பேர் சேர்ந்து நாங்கள் ஜென்ட்ஸ் லேடிஸும் போய் நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் இந்த போராட்டம் இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. இது எப்போ முடியும்னு தெரியல. எங்களுக்கு பாதிக்குது. இது எங்களுக்கு இதுவாச்சுன்னா எங்கள் ஃபேமிலி டோட்டலாக வந்து இதுவாகிடும். நாங்கள் இதை நம்பி தான் இருக்கோம். ஆட்டோக்காரங்க உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? ஆட்டோக்காரங்க வந்து போன வாட்டி கூட எனக்கு கிண்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆட்டோக்காரங்க 5 பேர் சேர்ந்து மடக்கி என்னை ஃபோட்டோ எடுத்து நீ ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. நான் வந்து ரேபிட் ஆஃபீஸ் சொல்லி கிண்டி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்புறம் கூப்பிட்டு மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் எந்த விஷயம் இல்லை எனக்கு. ஆனால் நாங்கள் தைரியமாக தான் எடுத்துகிட்ருக்கோம், ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அவங்க இடிக்கிற மாரி வராங்க,
ஓட்டக்கூடாதுன்றாங்க. மிரட்டல் அதிகமாக இருக்குது. ஆமாம், அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆட்டோ ஃபுல்லாக பெருகிடுச்சு. 1 2 இல்லை, நிறையா பெருகிடுச்சு. அவங்க வந்து இப்போ நானே வந்து எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட நான் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு ஆட்டோ தான் புக் பண்ணி போகணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 50 ரூபா இருக்கிற இடத்துல 100 ரூபா தரியா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது யாருமே போக மாட்டாங்க. என்ன பண்ணுறது, வழி இல்லை, நம்மளுக்கு உடம்பு முடியல, போய் தான் ஆகணுன்ட்டு போகிறோம். இப்போ இதில் நிறைய சலுகைகள் இருக்குது, மக்களுக்கு வந்துட்டு ரொம்பவே உபயோகமாக இருக்கனால தான் நிறைய பேர் வந்து இதை சூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இது சூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே நாங்கள் வந்து ஒருத்தவங்க தான் ஏற்றுறோம், ஒருத்தவங்க தான் வராங்க எங்ககிட்ட. எல்லாருமே வராங்க. ஸ்கூல் பசங்கள்லேருந்து, வேளச்சேரியிலேருந்து ஒரு பொண்ணு 1வது படிக்கிற பொண்ணு, அவங்க அம்மா தைரியமாக, நான் ரெகுலர் கஸ்டமரு, தைரியமாக அனுப்புகிறாங்க ஸ்கூலுக்கு. நான் கூட்டின்னு வரேன் அந்த பொண்ணை. 1வது தான் படிக்குது அந்த பொண்ணு. அந்தமாரி நாங்கள் பாதுகாப்பாக கூட்டின்னு போகிறோம், பாதுகாப்பாக. அதுவே நிறைய பேர் தப்பாகவே பேசுகிறாங்க. ஒரு விபச்சாரம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ண பொருளையே கலப்பி விட்டு எங்கள் மேலே எல்லாமே எங்கள் மேலே திணிக்கிறாங்க. இப்போ தேவையில்லாத ஒரு பேச்சு தான். தேவையில்லாத பேச்சு. ஆனால் அது வந்து ஃபுல்லாக வைரல் ஆக்குறாங்க. ஆனால் இது நாங்கள் பாதுகாப்பாக செய்கிறோம், கரெக்டாக கூட்டின்னு போகிறோம். கரெக்டாக லேடிஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் லேடிஸ் வர்றதுனால எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது, அதனால் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா. இப்போ ஒரு ஜென்ஸு கூட போகிறாங்க, எங்களால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லேடிஸ் வரும்போது அவங்களுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் எல்லாம் லேடிஸ் தான் ஏற்றுறோமே, ஜென்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் அது ஒரு இதுவாகுதுல்ல. அதனால் ஆட்டோக்காரங்க வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க எங்களுக்கு. பார்த்தீங்களா, கர்ப்பிணி பெண்களும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்காக. என்னென்னா 9 மந்த்து ஒரு லேடி வராங்க ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு. அவங்க வந்து நான் சொன்னேன், மேம் 9 மந்த் ஆயிடுச்சு, என் கூட எப்படி நீங்கள் கம்ஃபர்டபுளாக வர முடியும்ன்ட்டு. இல்லைம்மா, உங்கள் கூட தான் நான் கம்ஃபர்டபுளாக வர முடியும். ஏன்னா ஆட்டோக்கார் வந்து ஸ்பீடாக ஏற்றிட்டு போகிறாங்க, 50 ரூபா எக்ஸ்ட்ரா தரியான்ட்டு வேறு கேட்குறாங்க. அது எங்களுக்கு வந்து வேண்டாம், நீங்கள் வந்தால் போதும், நல்லா இருக்கும் சொல்லிட்டு தான் எங்களை ரொம்ப ரொம்ப இது பண்ணுறாங்க சார், பிங்க் ரேபிடோ. இப்போ அவங்க வந்து அதிகமாக அமௌண்ட் வாங்குறதுனால தான் மக்கள் வந்து போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தால் கூட ஒரு 20-30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் கேட்குறாங்க. அதனால நாங்கள் வந்து இதுவே பிங்கே எங்களுக்கு பெட்டர் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று ஒரு கஸ்டமரு, இத்தனோண்டு எல்கேஜி பையன், அவன் தான் கஸ்டமரே, எனக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமரு. ஏற்றி, மேடம் எப்படி விடுறதுன்ட்டு நான் கேட்டேன். உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போய் விட்டுட்டு அவனும் தாட்டா சொல்லிட்டு போகிறான். அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், மேம் விட்டுட்டேன் பாப்பா, ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. மேம், இந்த பிங்க் ரேபிடோவில் வந்துட்டு லைசன்ஸ் இருந்தால் தான் ஓட்ட முடியுமா? மந்த்லி நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? ஆமாம் சார், லைசன்ஸ் இருந்தால் தான் ஓட்ட முடியும். வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 30,000-லேருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் நம்ம பிங்க் லேடிஸ் வந்து சம்பாரிச்சிட்டு தான் இருக்காங்க. லைசன்ஸ் இருந்தால் தான் சார் இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் இதுக்கு முன்னாடி ஸ்விக்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸ்விக்கியில் தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 3 இயர்ஸாக நான் ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அது எனக்கு அந்த டைமிங் செட் ஆகலை. நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா குழந்தைங்கள கவனிக்க முடிய மாட்டேங்குது. இதில் அப்படி கிடையாது எங்களுக்கு. நாங்களும் வந்து சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறோம். எங்கள் கஸ்டமரும் வந்து நல்லா தான் வந்து எங்ககிட்ட பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. எங்களுக்கு நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால மன ரீதியாக நான் நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். இந்த வேலைக்கு வந்ததுக்கப்புறம் கஸ்டமர் பேசுகிறதெல்லாம் எனக்கு கேட்கும் போது, வெளியுலகம் பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, மனசும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கஸ்டமரும் வந்து திருப்தியாக ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் கூட வர்றதுனால. அவங்களும் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு அக்கா தங்கச்சியாக இது பேசிகிட்டு இருக்காங்க எங்ககிட்ட. வந்து அவங்க குடும்ப மெம்பராகவும் ஒரு சில ஃபேமிலிங்களில் நாங்கள் வந்து இருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிங்க் ரேபிடோவில் வந்துட்டு பாய்ஸ் யாருமே வந்து அலௌட் கிடையாது, ஒன்லி கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. இப்போது கேர்ள்ஸ் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இல்லை சார், இது வரைக்கும் பிரச்சனை ஹேண்டில் பண்ணது கிடையாது. நல்லா ஃப்ரெண்ட்லியாக வருவாங்க, ஃப்ரெண்ட்லியாக தான் போவாங்க. எப்படி சொல்கிறதுனா, அவங்க மனசு விட்டு பேசிட்டு வருவாங்க எங்கள் கூட. கை தோல் மேலே போட்டுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்படி போகணுமோ அது மாதிரி தான் வருவாங்க எங்கள் கூட எல்லாமே. மேம், இப்போ இந்த ரேபிடோ வந்துட்டு தடை பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதை தடை பண்ணிட்டா உங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? நான் வந்து என்னோடய ரெண்ட் வந்து வீடு வாடகை வந்து 10,000 ரூபாய், வண்டி டியூவு, என் 2 பசங்க சாப்பிட்ணும், எல்லாமே வாழ்வாதாரம் எல்லாமே எனக்கு ரேபிடோ தான். அதனால் தடை பண்ணாங்கன்னா என் ஃபேமிலி டோட்டலாக வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடும். ஏன்னா நான் சிங்கிள் பேரண்ட்டு, வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு வந்து இந்த ஒரு இதில் எனக்கு ஒரு 2 கட்டை வேறு இல்லை. என்னால் எந்த வேலைக்கும் போக முடியாது. இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் இது பண்ணாங்கன்னா என்னோடய ஃபுல்லாகவே என்ன டோட்டலாக நாங்கள் 3 பேருமே ஃபுல்லாக நாங்கள் டவுன் ஆகிடுவோம். உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? ஹஸ்பண்டு டிரைவராக இருக்கார், அவர் என் கூட இல்லை.
இப்போ கால்லையுமே அடிபட்டிருக்கு, அதோடயே நீங்கள் வந்துட்டு ரேப்பிடோ ஓட்டுறீங்க, உங்களுக்கு அது கஷ்டமா இல்லையா? கஷ்டமாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல, பசங்க இருக்காங்க 2 பேரும், அவங்களுக்குன்னு உழைக்கணும்ல, அதனால் அவங்களுக்குன்னு உழைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இது வலி இருக்குது தான், ஆனால் அந்த வலியும் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இது வந்து எனக்கு எல்லாமே எனக்கு தேவை, இதால் எனக்கு எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது. மொத்தமே இதுதான் எனக்கு ரேபிட்டோ தான். மேம், நீங்கள் இப்போ பிங்க் ரேப்பிடோவில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? எத்தனை கஸ்டமரை நீங்கள் வந்து பிக் பண்ணியிருக்கீங்க? நான் பிங்க் ரைடில் 3 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். அதில் 7000 கஸ்டமர் ஏற்றி இறக்கியிருக்கேன். ஜென்டில்மேனாக வருவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ இயர் ஒர்க் பண்ணுறீங்க? எத்தனை கஸ்டமர் பிக் பண்ணியிருக்கீங்க? சார் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் சார். 9000 பேரை நான் ஏற்றி இறக்கியிருக்கேன் சார். நான் ஒரு வருஷமாக நான் வந்து பிங்க்கில் வந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் சார். நான் 3395 ரைடு நான் எடுத்திருக்கேன் சார். இப்போது பிங்க் ரேப்பிடோவில் வந்துட்டு கேர்ள்ஸ் மட்டும்தான் வந்துட்டு புக் பண்ண முடியும். ஆனால் சில பேர் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட அம்மா மொபைல்ல இருந்தோ இல்லை சிஸ்டர் மொபைல்ல இருந்தோ ஃபேக்காலாம் சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஆமாங்க சார். நாங்கள் வந்து கஸ்டமர் இதுன்ட்டு இருக்குது, அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் அவங்க உடனே கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க சார். அந்த நெக்ஸ்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடலாம். வராங்க சில பேர் ஜென்ஸ் எல்லாம் வராங்க, சரி இது பிங்க்னோன்னு கேன்சல் பண்ணிடுறாங்க. சப்போஸ் எப்படி சொல்கிறது, இல்லை நான் வந்தே ஆகணுன்ற மாதிரி இருந்தால் நான் கால் பண்ணி சொல்கிறதுக்கு அவங்க கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. நடந்திருக்கு, அது நிறையவே நடந்திருக்கு. கேட்டால் வந்து எங்கள் அம்மாவுடைய ஃபோன்லேருந்து புக் பண்ணேன், அக்காவுடைய இதுலேருந்து புக் பண்ணேன்றாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்போம், ஃபோன் பண்ணி கேட்டோன்னா ஜென்ஸ் வாய்ஸாக இருந்தால் நாங்கள் கேன்சல் பண்ணிவிடுவோம். அவங்ககிட்டே சொல்லுவோம், இது பிங்க்கு, இது நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஒருத்தரும் கேன்சல் பண்ணாத பட்சத்தில் நாங்களே பண்ணிவிடுவோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களாம், ஜென்ஸு இப்போ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஜென்ஸு போட்டாலே எடுக்கிறீங்க பிங்க்கில், இப்போ வந்து நாங்கள் ஜென்ஸ் பேரோடு சேர்த்து நாங்கள் போனால் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்ட்டு இந்த கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிறோம், சார் உங்களுக்குன்ட்டு பைக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், செகண்ட் லாஸ்ட்டில் தான் பிங்க்குன்ட்டு காட்டும், இல்லை எனக்கு காட்டலை, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து நாங்கள் என்ன சொல்கிறதுனா, சார் இல்லை சார் ப்ளை செஞ்சு கேன்சல் பண்ணிக்கோங்க பிங்க்குன்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ஸோட உங்கள் கூட வர்றது தான் சேஃப்டியாக இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி ஓகே, அவங்க கேன்சல் பண்ணலன்னா எங்கள் இது ஹெச்ஆர் மேலே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நாங்கள் சொன்னால் சரி ஓகே சொல்லிட்டு கேன்சல் பண்ணி கொடுத்துட்றாங்க. சில பேர் வரதான் செய்கிறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? நாங்கள் வந்து எங்கள் கஷ்டத்துக்காக தான் ஓட்டுறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து நான் பிங்க்குன்ட்டு அதுலேயே வருது, ஆனால் எனக்கு காட்டலன்ட்டு போய் சொல்கிறாங்க, அது ரெண்டாவது. மூணாவது வந்து ஜென்ஸு கூட போகாமல் லேடிஸ் கூட வர்றது தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றாங்க. நாங்கள் சொல்கிறோம், சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறோம், அப்போ கூட இல்லை இதில் தான் வருவேன். ஒரு கிராண்ட்ஃபா வந்து என்னை கேட்குறாரு, என்னை எடுத்துகிட்டு போய் விடு, உனக்கு என்ன நீ பேத்தி தானேன்ட்டு. அதெல்லாம் செட் ஆகாது சார் சொல்லிட்டு கேன்சல் பண்ணவே மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷமாச்சு பேசிட்டு சரி ஓகே 3rd கட்டத்துக்கு போனோன்னா கால் பண்ணுவேன், மேம் இந்த மாதிரி இஷ்யூன்ட்டு அவங்களே கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் ரொம்ப இஷ்யூ வருது இதில் ஜென்ஸுங்க மட்டும். இப்போது ரேப்பிடோ சைட்லேருந்து உங்களுக்கு வர வேண்டிய சேலரி எல்லாமே வந்து கரெக்டாக வருதா? கரெக்டாக ரன் பண்ணுறோம் சார். எங்களுக்கு வர்றதுன்ட்டு கிடையாது, வேலெட்டில் ஆட் ஆகிடுது, சம்பளமும் கைக்கு வந்துடுது, இன்சென்டிவ் எடுத்துடுறோம். ரொம்ப ஹாப்பியாக, எப்படி சொல்கிறது, அந்த டே ஃபுல்லாகவே 2000 பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக ஹாப்பியாக போகுது அந்த ஒரு நாள். சப்போஸ் போகல இந்த மாதிரி வீட்டிலனா ரொம்ப டவுன் ஆகும், எங்கள் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கும். இப்போது பைக் டாக்ஸி வந்து தடை பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சார், கண்டிப்பாக தடை பண்ணக்கூடாது. எங்களுக்கு வந்து பசங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. முக்கியமாக நம்ம மக்கள் சொல்கிறது, உங்கள் கூட வர்றத எங்களுக்கு சேஃப்டியாக இருக்குது. காலேஜாக இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், எல்லாருமே சின்ன சின்ன பசங்க கூட வராங்க எங்கள் கூட. அவங்க தான் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப இது ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் தான் எங்களுக்குன்ற மாதிரி. இது தடை பண்ணக்கூடாது சார், கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் சார். இது லேடிஸ் வராங்க, அவங்க சொல்கிற விஷயந்தான் நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா. கர்ப்பிணி பெண்கள்ன்றது நாங்கள் சொல்லிடுவோம் ஸ்டார்டிங்லேயே, மேம் ஆட்டோ போடுங்க இல்லை காரு கூட போடுங்கன்ட்டு. ஆனால் இல்லை, இது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கூட நாங்கள் சொல்லுவோம், ரோடு சரி இருக்காது மேம், ஆட்டோ போடுங்கன்ற மாதிரி. ஆட்டோக்காரங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பீட் பிரேக்கெலாம் வருது இல்லைங்களா, அதனால அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க சார். மற்றபடி இதில் எல்லாருமே காமனாக வராங்க, ஜென்ஸ் தவிர்த்து மற்றவங்க எல்லாமே குட்டீஸ்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் வராங்க சார். ஆனால் அவங்க வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, ஆனால் இது ஒரு தப்பான உதாரணம் ஆகிடும்ல. இப்போ கர்ப்பிணி பெண் வந்துட்டு
ரேப்பிடோவில் வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு சேஃப் கிடையாதுல்ல? சேஃப் கிடையாது தான் சார். நாங்கள் சொல்லுவோம் சேஃப் கிடையாது தான். என்னன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து போகலான்ற மாதிரி தான் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் சொல்லுவோம் வேண்டான்ட்டு. இல்லை மேம் 1 கிலோமீட்டர் தான் விட்டுருங்கன்ட்டு. சரி ஓகே வாங்க, நாங்கள் எடுக்கக்கூடாது தான், பட் இருந்தாலும் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் வந்து அவங்கள கொஞ்சம் சேஃபாக தான் இட்டுன்னு போவோம். ஆனால் நாங்கள் வந்து வேகமாக ஓட்ட மாட்டோம், ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போவோம். எங்கள் சிஸ்டரோ இவங்க வராங்களா அவங்கள நினச்சி நாங்கள் இட்டுட்டு போய் அவங்கள விட்டுட்டு வருவோம். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுவோம். எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி நாங்கள் எப்படி இட்டுன்னு போவோம், பொறுமையாக தான் கூட்டின்னு போவோம். அதுமாரி தான் இட்டுன்னு போவோம். அவங்கள ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இட்டுன்னு போக மாட்டோம். என்னதான் ஸ்லோவாக கூட்டி போனாலும் அது சேஃப் இல்லை தானே? இல்லை, இப்போ எங்கள் ஃபேமிலின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்கள கூட்டின்னு போகிறேன், அப்போ நான் சேஃபாக தானே இட்டுன்னு போவேன். அதேமாரி நான் அவங்கள என் கஸ்டமராக நான் இட்டுன்னு போகிறேன். மேம், இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நெகட்டிவான விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நெகட்டிவான விஷயம்னா, இப்போ நாங்கள் ஒரு ரைடு இட்டுட்டு போகிறோம். கூட்டின்னு போகும்போது அவங்க வந்து ஜிபேயில் நாங்கள் ஸ்கேனர் காட்டும் போது அவங்க எடுத்துக்கிறாங்க, சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது, இந்த மாதிரி வந்து வீட்டில் எங்கள் அம்மா போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அப்போ வரவே இல்லை. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணோம், வரவே வராது. அப்போது நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா கஸ்டமர் எங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்போது நாங்கள் ரேபிட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொன்னோடனே அவங்க வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி அவங்க சொல்லி இந்தமாரி அவங்க எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க பே பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்கல்ல, இப்போ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுவீங்களா இல்லை அது எப்படி? அது நாங்கள் பே பண்ண மாட்டோம். எங்கள் ரேபிட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க, அவங்களே இப்போ கொடுத்துருவாங்க. அவங்க வருவாங்க சீக்கிரமாக ஆர்டர் போட்டு எடுத்துகிட்டு போய் சேஃப்டியாக விட்டுருவோம். அந்த ஸ்கேனர் போட்டுருவாங்க. எப்படின்னா மேம் வந்துருச்சுன்ட்டு, ஆனால் எங்களுக்கு ஆடே ஆகாது. அது வந்து அவங்க போடுற மாதிரி காமிச்சிட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு கேட்போம், மேம் இந்த மாதிரி கஸ்டமர் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்கன்ட்டு. உடனே வேலெட்டில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இந்த சேனல் மூலமாக நீங்கள் சிஎம் விஜய் அவர்களுக்கு வைக்கிற கோரிக்கை? இது பிளான் பண்ணக்கூடாது சார். எங்கள் வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்குது. சரிங்களா? நிரந்தரமாக இந்த ஓட்டுற மாதிரி பண்ணி கொடுக்கணும் சிஎம் சார் அவர்கள். சில ஆட்டோக்காரங்க 100க்கு ஒரு 2 பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இடிக்கிற மாதிரியோ, ஒரு மாதிரியா பேசுகிற மாதிரியோ, அவங்க தொழில் நாங்கள் திருடிக்கிட்ட மாதிரியோ, இந்த மாதிரியெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஸ்டமர் ஏறுறதுக்குள்ளேயே அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அவங்க அந்த கஸ்டமரே கேட்குறாங்க, என்னண்ணா எதுக்கு இப்படி இந்த மாதிரி கத்துறீங்க நீங்கன்ட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது எங்களோட வேலை, எங்களோட இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்ற மாதிரி. நாங்கள் சிஎம் சார்கிட்ட கேட்டுக்கிறது ஒரே ஒரு கேள்வி தான், இது நிரந்தரமாக எங்களுக்கு பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் சார். இல்லைனா நம்ம வாழ்வாதாரம் வந்து பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். நம்ம ஒரு மாத சம்பளத்துக்கு போனால் டைமிங் ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து டைமிங் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டிக்கிட்டு நம்ம இது எப்படி சொல்கிறது, நினச்சா ஆன் பண்ணிக்கலாம், நினச்சா ஆஃப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது பிளான் பண்ணால் நம்மளோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கும் சார். சாருக்கு வைக்கிற கோரிக்கை வந்து இது பேன் பண்ணக்கூடாது, இது தடை பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து இதால் தான் வாழ்கிறாங்க. ஏன்னா இது பெனிஃபிட் அதிகமாக இருக்குது எங்களுக்கு. இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா, இதில் இப்போ எனக்கு 2 கட்டை விரல் இல்லை, எனக்கு எங்கேயும் போய் நான் இது பண்ண முடியாது. எனக்கு இது நல்லா இருக்குது, என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், அதனால் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால் இதை பேன் பண்ணக்கூடாது, எங்களுக்கு நிரந்தரமாக இதை ஆக்கி கொடுக்கணும். ஆனால் எல்லா ஆட்டோக்காரங்களும் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பேர் தான் எங்களை வந்து ஒரு மாதிரி தரகுறாக பேசிக்கிட்டு நாங்கள் விபச்சாரம் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. போன வாட்டி அப்படி தான் ஒரு ஆட்டோக்கார் பேசினார். நான் கமிஷன் ஆஃபீஸில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அந்த ஆட்டோக்கார் மேலே. ஆனால் திருப்பியும் அந்த ஆட்டோக்கார் தான் திரும்பி பேசுகிறாரு. அதனால் நிறைய பேர்லாம் சொல்ல மாட்டேன், பாதி பேர் தான் வந்து ஒரு மாதிரி கேவலமாக எங்களை வந்து ஒரு மாதிரி கொச்சத்தனமாக பேசுகிறாங்க. ஆனால் இது எங்களுக்கு நிரந்தரமாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா குடும்பமும் வாழும். இல்லைன்னா வந்து எல்லா குடும்பமும் வந்து வாழ்வாதாரால் அவங்களால எதுவும் சமாளிக்க முடியாது. அதனால் நிரந்தரமாக எங்களுக்கு இது நாங்கள் வைக்கிற கோரிக்கை ஒன்று தான், எங்கள் பைக் டாக்ஸியை தடை பண்ணக்கூடாது, நிரந்தரம் ஆக்கி கொடுங்க. நாங்கள் கேட்டுக்கிறது ஒன்று தான். சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த சகோதரியின் தாழ்மையான வேண்டுகோள் வந்து பார்த்திங்கன்னா, ரேபிடோ வந்து பேன் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய சகோதரிகள் இந்த வேலையை நம்பி தான் இருக்காங்க. நிறைய கடன் பிரச்சனை, இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாய் சம்பாரிச்சா போதுன்ற சகோதரிகளும் இருக்கிறாங்க. இன்றைக்கி 2000 சம்பாரித்து கடன் அடைக்கணுன்ற சகோதரிங்களும் இருக்கிறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பி தான் இருக்குது. மற்ற வேலைங்கள்லாம் நாங்கள் வந்து போனால் 15,000 ரூபாய் 10,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுப்பாங்க. அதை வச்சு எங்கள் கடன்லாம் அடைக்க முடியாது. எங்களுக்கு உடல் ரீதியான
மாதிரியான பிரச்சனையும் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த வருமானம் வந்தால் மட்டும்தான் எங்களால் வந்து சமாளித்து பண்ண முடியுது. அதனால் வந்து இதை பேன் பண்ண வேணான்னு சிஎம் சாருக்கு வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன் சார்.